வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோமதி இன்னமும் ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து அழுதுகிட்டே இருக்க. அத்தை, நீங்க காலையில இருந்து இன்னும் எதுவுமே சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு மீனா கெஞ்சுறாங்க. துக்கம் தொண்டையை அடைக்கும் போது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கோமதி கேட்க, என்ன அத்தைங்கிறாங்க மீனா. அவளுக்கு புடவைக்கு பின்ன கூட சரியா போட தெரியாது, அப்படியே சுருட்டி இழுத்து கொண்டு வந்து நிப்பா. ஆனா இன்னைக்கு அவ விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறா. ஏண்டி, அம்புட்டு நடந்த பிறகும் நான் அவளை நம்பினேன், அவரும் அவளை முழுசா நம்பினாரு. எப்படியாவது ஒரு நல்லவன் கையில அவளை புடிச்சு கொடுக்கணும்னு நாங்க விரும்பினோம்டி. ஆனா அவளை பாரு, எல்லார் கண்ணையும் மண்ணை தூவிட்டு அவன் கூட போயிட்டா. இதனாலதான் நாம பார்த்த மாப்பிள்ளைகிட்ட அவ சரியா பேசல போல அப்படின்னு கோமதி சொல்ல, சதீஷ் கிட்ட பேச குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொன்னா அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா, பெரிய குற்ற உணர்ச்சி. ஏண்டி, அன்னைக்கு அம்பா சமுத்திரத்துக்கு கூட அவனை அவதாண்டி வர வச்சிருப்பா. நாம 3 பேர் தானே இருந்தோம், நம்மளை ஏமாத்திட்டு அவன் கூட ஓடி போகணும்னு நினைச்சிருக்கா அவ. முடியல, அவங்க திட்டம் சொதப்பி மாட்டிக்கிட்டாங்க. ஏண்டி, எப்படி அவளால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது? ஐயோ, அரசிமான்னு தலையில தூக்கி கொண்டாடின மனுஷனை எப்படி அவளால ஏமாத்த முடிஞ்சது? இவளையெல்லாம் நான் தான் பெத்தேனான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படி ஏமாத்திட்டா பாத்தியா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அப்படின்னு கோமதி புலம்பிக்கிட்டே இருக்க. அத்தை, உங்களோட கோபம், வருத்தம், ஏமாற்றம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நம்ம அரசி விருப்பப்பட்டு குமார கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் லூசாடி, நீ லூசான்னு கேட்குறேன், இன்னுமாடி அந்த ஏமாத்துக்காரியை நீ நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை, நாங்கள் பேசும்போது அவளே குமார் வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்துதான் இருந்தா அப்படின்னு மீனா சொல்ல, அதான் சொன்னேன்ல, அதெல்லாம் நாடகம். நம்மளையெல்லாம் நம்ப வச்சுட்டு அவன் கூட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கா, பழகிக்கிட்டு தான் இருந்திருக்கா, திட்டம் போட்டு நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டா அவ. ஐயோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேடி ஓடி இருக்கா அவ, இப்படி பண்ணிட்டாளேடி அப்படின்னு தலையில அடிச்சுட்டு அழறாங்க கோமதி. அழாதீங்க, அழுது அழுது உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அங்க செந்தில் வர்றாரு. மாமா தூங்கிட்டாங்களா அப்படின்னு மீனா கேட்க, தூங்கிட்டாங்கிறாரு அவரும் அப்படியே அம்மா பக்கத்துல உட்காந்து, அம்மா எம்பிட்டு நேரம் இப்படி நீ அழுதுகிட்டே இருப்பம்மா அப்படின்னு கேட்க, இனிமே நான் வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ பண்ணின காரியத்தை என்னால ஜீரணிக்கவே முடியலடா. ஐயோ, இப்படி ஒரு அசிங்கத்தை என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லை, பேசாம செத்து போயிடலான்னு இருக்குடான்னு முகத்தை மூடிட்டு அழறாங்க. அம்மா, என்ன பேச்சு இதெல்லாம் அப்படின்னு செந்தில் கேட்க, என்னால முடியலடா அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா, அவளை பத்தி இம்புட்டு யோசிக்கிறல்ல, ஏன் எங்களை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிற? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க. நானும் அதை தான் சொன்னேன், ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்காங்க, காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட பல்லில் படலை, கொஞ்சம் ஏதாவது சாப்பிட வைங்கிறாங்க மீனா. சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நான் பட்னி கிடந்து போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு கோமதி போறதுலயே குறியா இருக்க. அம்மா அப்படின்னு செந்திலும், என்ன அத்தை, ஏன் பேசுறீ எப்படி அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. ஏதாவது சாப்பிட வைங்கன்னு ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க மீனா. செந்தில் எழுந்து கிச்சனுக்கு போய் பிளேட்ல கொஞ்சம் சாப்பாடும் சாம்பாரும் எடுத்துட்டு வர்றாரு. அம்மா சாப்பிடுமா அப்படின்னு அவர் பிசைஞ்சுக்கிட்டே சொல்ல, எனக்கு வேண்டாங்கிறாங்க கோமதி. அம்மா சாப்பிடுமா அப்படின்னு அவர் ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்க. எனக்கு வேண்டாம் வேண்டான்னு மறுத்துட்டு இருக்காங்க கோமதி. குடும்பமே பட்னி கிடக்கும் போது நான் மட்டும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா, இந்தா கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு பெசஞ்சு நீட்டுறாரு. வேணாண்டா எனக்கு அப்படின்னு கோமதி முகத்தை திருப்பிக்க, அத்தை எங்களுக்காகவாவது சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, அம்மா ப்ளீஸ்மா சாப்பிடுமா, எங்களுக்காகம்மா அப்படின்னு செந்தில் நீட்ட வாயை திறந்து வாங்கிக்கிறாங்க கோமதி. அவரு 2வது வாயை நீட்ட கோமதி வேணாண்டான்னு சொல்ல, அம்மா ஒரு வாய் தாம்மா சாப்பிட்ட அப்படின்னு செந்தில் சொல்ல, வேணாண்டா அப்படின்னு கோமதி பிடிவாதமா சொல்றாங்க. கொஞ்சம் சாப்பிடுமா அப்படின்னு செந்தில் கெஞ்ச, வேணாண்டா, இப்படி பண்ணிட்டு போயிட்டாலேடா பாவி அப்படின்னு கோமதி மறுபடியும் தலையில் அடிச்சுக்கிட்டு வேகமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ரூம்குள்ள ராஜியும் கதிரும் ஒரே கட்டில் ரொம்ப அதீத வருத்தத்தில் உட்கார்ந்துருக்காங்க. எங்க அப்பா குடிக்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு, முன்னாடிலாம் தினமும் குடிப்பாரு, ஆனா மீனா அண்ணி கல்யாணம் ஆகி வந்தப்போ என்னாச்சுன்னு தெரியல, குடிக்கிறத அப்படியே விட்டாரு. பல நாளைக்கு பிறகு அப்பா குடிச்சு இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அம்புட்டு கவலை அந்த மனுஷனுக்கு.
நாம்பளாச்சும் மாறி மாறி பேசிக்குவோம், ஆறுதல் சொல்லிக்குவோம். ஆனா அவரு எதையுமே வெளியில சொல்ல மாட்டாரு. எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி கவலைப்படுவாரு. அரசியையும் குமாரையும் அண்ணன் சினிமா தியேட்டர்ல பார்த்ததா சொன்னுச்சு. அதையே என்னால இன்னும் ஜீரணிக்க முடியல. அதுக்குள்ள அரசி அந்த குமாரை கல்யாணமே பண்ணிக்கிட்டா அப்படின்னு வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டே சொல்றாரு கதிர். அரசிக்கு கல்யாணம் நடந்ததுல எனக்கும் 1000 கேள்வி இருக்கு. எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல, ஏய் ஒருவேளை அவன் அரசியை மிரட்டி இருப்பானோ, மிரட்டி தாலி கட்டி இருப்பானோ அப்படின்னு கதிர் கேட்க, மிரட்டுறதுக்கு என்ன இருக்குங்கிறாங்க ராஜி. அப்படியே அவன் மிரட்டி இருந்தாலும் அரசி நம்ம கிட்ட வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு ராஜு கேட்க, அவ எதை நம்ம கிட்ட சொன்னா இதை சொல்றதுக்கு அப்படிங்கிறவரு மூக்க தொடிச்சுக்கிட்டு, கண்டிப்பா அவன் இந்த நல்ல எண்ணத்தோடலாம் இதை பண்ணியிருக்க மாட்டான். நம்ம குடும்பத்தை பழி வாங்க தான் அவன் அப்படி பண்ணியிருப்பான். ஏய் அரசி இதை புரிஞ்சிக்காத ஆளெல்லாம் கிடையாது. அதையும் மீறி எப்படி அவன் மனசை மாத்தி இருப்பான்? கண்டிப்பா ஏதோ ஒரு நாடகம் போட்டிருப்பான், சென்டிமெண்டா பேசியிருப்பான். இல்ல கண்டிப்பா மிரட்டுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படி அந்த மாதிரி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். ஆனா அரசி நடந்துக்கிறத பார்த்தா அவனுக்கு பயந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. அவனை மறக்க முடியலன்னு தானே அப்பா கிட்ட சொன்னா. எப்பேற்பட்ட நல்ல மாப்பிள்ளைய அப்பா பார்த்திருந்தாருல. படிப்புல, குணத்துல, எல்லாத்துலயுமே குமாரை விட மேலான மாப்பிள்ளை. சதீஷை விட இவளுக்கு குமார் தான் எப்படி நல்ல ஆப்ஷன்னு தோணுச்சு அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க, இங்க பாரு உனக்கு இருக்கிற எல்லா கேள்வியும் எனக்குள்ளேயும் இருக்கு, ஆனா பதில் தான் தெரியல அப்படின்னு ராஜு சொல்ல, அவன் மேல எனக்கு துளி கூட நல்ல அபிப்பிராயமே கிடையாது. எனக்குன்னு இல்லை, யாருக்குமே கிடையாது. கண்டிப்பா பழி வாங்க தான் அவன் இப்படி பண்ணியிருப்பான். அரசியோட அவன் சந்தோஷமா வாழ எல்லாம் மாட்டான். கண்டிப்பா என் தங்கச்சியை கஷ்டப்படுத்துவான், கொடுமைப்படுத்துவான் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா இல்ல, அவன் கேடு கெட்டவன் தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த வீட்டுல தான் என் சித்தி, அம்மா, அப்பத்தான்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்க 3 பேரும் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அரசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அரசியை நல்லா பாத்துக்குவாங்கன்னு ராஜு சொல்லிட்டு இருக்க, போயும் அவனை கேவலமானவன் அவன். அரசிக்கு எந்த விதத்திலையுமே பொருத்தமே இல்லாதவன். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, அதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன் அப்படின்னு வெறுப்பா சொல்லிட்டு கதிர் இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறாரு. ஏய் நீ கொஞ்ச நேரம் வந்து அமைதியா உட்காரு அப்படின்னு ராஜு சொல்ல, ஏய் அரசி அவன் டார்ச்சர்லாம் எதுவும் பண்ண மாட்டான்ல அப்படின்னு ராஜு கிட்ட கேட்க, அது அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஏதாவது பண்ணினா நான் அவனை கொன்னே போட்டுருவேன், அது வேற கதை. ஆனா என் தங்கச்சி ஏதாவது பண்ணணும்னு மனசால நினைச்சா கூட நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற கதிர் டென்ஷனா இந்த பக்கமா அந்த பக்கமா திரும்பி நடந்துட்டு இருக்க. ராஜி எழுந்து கதிரோட கையை பிடிச்சி, நீ வா வந்து உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு தோல்ல கையை வச்சு ஆறுதல் படுத்தி, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, ப்ளீஸ் கவலைப்படாம இரு, அரசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அரசியை மட்டும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நானே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், நீ அமைதியா இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜு சொல்ல, ஒரு கையாலாகாத தனத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு கதிர். மறுநாள் பொழுது விடிய இப்பவும் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்க. பாண்டியன் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வர்றாரு. டைனிங் டேபிள்ல குப்புறப்படுத்து கிடக்கிற கோமதியை பார்த்துட்டு சோஃபால வந்து உட்கார்றாரு. ஏற்கனவே உட்கார்ந்துருந்த செந்திலும் கதிரும் அப்பாவுக்காக எந்திரிச்சு இடம் கொடுத்துட்டு நகர்ந்து உட்கார்றாங்க. யாருக்கும் யாரோடையும் என்ன பேசுறதுன்னே தெரியல. எல்லாரும் அமைதியா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பழனி அங்க வந்து, மச்சான் சதாசிவா அண்ணன் ஃபோன் பண்ணாரு, மண்டபத்துக்கு அனுப்ப வேண்டிய சரக்கெல்லாம் எப்ப அனுப்புவீங்கன்னு கேட்டாரு. மத்தியானத்துக்குள்ள நான் அனுப்பிடுறதா சொல்லியிருக்கேன் மச்சான், நானும் செந்திலும் சேர்ந்து அனுப்பி வச்சிடுறோம், நீங்க இன்னைக்கு கடைக்கு வர வேணாம் மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல, பழனியை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு பாண்டியன். அப்பா பேப்பர்ப்பா அப்படின்னு சரவணன் கொண்டு வந்து நீட்ட, பாண்டியன் எந்த ரியாக்ஷனும் காட்டாம உட்கார்ந்துருக்க. அவர் டீப்பாய் மேலே வச்சிடுறாரு. அப்போ மயில் அங்கே கொண்டு வந்து, மாமா காஃபின்னு கொடுக்க, அதை வாங்கி டீப்பாயில் வச்சுட்டு கோமதியை பார்க்குறாரு. சூடு ஆறிட போகுது, குடிங்க மாமா அப்படின்னு மயில் சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் எழுந்து நேராக ரூம்குள்ளே போய் பேக் எடுத்துட்டு வெளியே வர்றாரு. வர்றவர் கடைசாவி எடுத்துட்டு இந்த பக்கம் வர, எல்லாரும் எழுந்து நின்று, மச்சான் என்ன மச்சான் எங்கே போறீங்க? கடைக்கா அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க. அவர் திரும்பி கோமதியை பார்க்குறாரு. கடைக்கு போறாரான்னு மீனா கேட்க, ஆமான்னு ராஜு தலையாட்டுறாங்க. மச்சான் நீங்க ஒரு 2-3 நாளைக்கு கடைக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு பழனி தயங்கிக்கிட்டே சொல்ல, அப்பா நம்ம கதையை கேட்கறதுக்குன்னே ஊர்க்காரங்க வருவாங்க, வெறுப்பேத்துவாங்க, மாமா சொன்ன மாதிரி நீங்க ஒரு 2-3 நாளைக்கு வீட்லயே இருங்கப்பா அப்படின்னு சரவணன்னு சொல்ல, ஆமா மச்சான் அப்படின்னு பழனி சொல்றாரு. அப்பா நானும் மாமாவும் சேர்ந்து கடையை பார்த்துக்கிறோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, பாண்டியன் வாயே திறக்கல. அவரை திரும்பி கோமதியை ஒரு பார்வை பார்த்துட்டு கடகடன்னு வெளியே நடக்க,
அப்பான்னு பிள்ளைங்களும் மச்சான்னு பழனியும் கூப்பிடுறாங்க. அப்பா சொல்ல சொல்ல கேட்காம அப்படின்னு செந்திலும் பின்னாடி போக பழனியும் போறாரு. டேய் சீக்கிரமா போடான்னு செந்தில் முதுகுல தட்டிட்டு, டேய் கதிரு நீயும் போடாங்கிறாரு சரவணன். சரின்னு கதிர் ஓடி வர, செந்தில் போக விடாத விட்டுறாதன்னு பின்னாடி சொல்லிக்கிட்டே வர்றாரு பழனி. அப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு செந்திலும் மச்சான் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு பழனியை நிக்கிறாங்க. அப்பா சொன்னா கேளுங்கப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, மச்சான் சொல்றத கேளுங்க மச்சான் ப்ளீஸ் மச்சான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்காரு. அப்பா போகாதீங்கப்பா, இவர் பாத்துக்குவாங்கப்பா அப்பா அப்படின்னு கதிர் கூப்பிட்டு இருக்க. பாண்டியன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்பா நானும் வரேப்பான்னு செந்தில் பின்னாடி உட்கார போக பாண்டியன் சர்றன்னு வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. மச்சான்னு கூப்பிட்டுக்கிட்டே பழனி அங்கேயே நிக்கிறாரு. என்ன மாமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பழனி கேட்க, நம்ம கிட்ட தான் வண்டி இருக்குல்ல வாடா போலாங்கிறாரு. மாமா நீங்க வீட்டுல இருங்க, நான் அண்ணன் கூட கடைக்கு போறேங்கிறாரு கதிர். ஏண்டா என்னத்துக்கு, நீ வீட்டுல இரு நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாரு பழனி. இல்ல மாமா நீங்க வீட்டுல இருங்க, நானும் அண்ணனும் போயிட்டு வந்துடுறோம், அண்ணே வாண்ணே போலாம் அப்படின்னு கதிர் சொல்ல செந்திலும் ஓகேன்னு தலையாட்டுறாரு. மாமா நீங்க உள்ளர போங்க மாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம், அண்ணே வாண்ணே போலாம் அப்படின்னு கதிர் வண்டியை ஸ்டார்ட் பண்ண செந்தில் பின்னாடி போய் உட்கார்றாரு. சரிடா பார்த்து போயிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு பழனி உள்ளர வந்து, டேய் சரவணா சொல்ல சொல்ல கேட்காம மச்சான் கிளம்பி போயிட்டு இருக்காரா அப்படின்னு வருத்தமா சொல்ல எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. செந்திலும் கதிரும் கூப்பிட போயிருக்காங்க அப்படின்னு பழனி சொல்ல, மாமா ஏதாவது சாப்பிட்டாரான்னு மீனா கேட்க, இல்ல மீனா காஃபி கொடுத்தேன் அதை கூட குடிக்காம போயிட்டாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, கோமதி மெதுவா தலையை தூக்கி பார்க்குறாங்க. நைட்டும் சாப்பிடல இப்பவும் சாப்பிடல, இப்படி சாப்பிடாமே இருந்தா எப்படி, உடம்புக்கு தெம்பு வேணாமா அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க அவருக்கு சுகர்லாம் ஒன்றும் இல்லை, 2 வேளை சாப்பிடலன்னா அவர் தாங்குவாரு, நான் தான் தாங்க மாட்டேன், எனக்கு இருக்க சுகருக்கு நான் சாப்பிடலன்னா போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அக்கா அக்கா என்னக்கா நீ அப்படின்னு பழனியும், அத்தை என்னத்த அப்படின்னு மருமகளுங்களும் கூப்பிட்டு இருக்காங்க. என்னத்த பேசுறீங்க, இதையே தான் ராத்திரியும் சொன்னோம், நீங்க தான் கேட்கல அப்படின்னு ராஜு சொல்ல, ஓடி போனவளை நினைச்சு வீட்டில் இருக்கவங்கள நினைச்சு அழுவுறதுக்காவது ஒரு தெம்பு வேணாமா? ஏய் என்னடி மசன்னு எல்லாரும் நிக்கிறீங்க, காஃபியாவது போட்டு தரமாட்டீங்களா எனக்குன்னு கோமதி கேக்குறாங்க. இதோ இதோ போட்டு தர்றேன் கொண்டு வரேன் அத்தை அப்படிங்கிற மயிலு. மாமா உங்களுக்கு காஃபி அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்க, அவர் எனக்கு வேண்டாங்கிறாரு. மயிலு கிச்சனுக்குள்ள போயிட, ஐயோ கடைக்கு யாரெல்லாம் வரப்போறாங்களோ, என்னென்ன கேட்க போறாங்களோ, அவரை என்ன பாடுபடுத்த போறாங்களோ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கோமதி புலம்பிக்கிட்டு இருக்க. சித்தப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்படி வாரியலா அப்படின்னு மீனா கேட்க, சரின்னு தலையாட்டுற பழனி மீனா கூட சேர்ந்து கொல்லப்பக்கம் வர்றாரு. சொல்லுமான்னு அவர் கேட்க, சித்தப்பா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுங்கிறாங்க மீனா. என்ன உதவிமா அப்படின்னு பழனி கேட்க, நான் அரசிக்கிட்ட பேசணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. டென்ஷன் ஆகுற பழனி, அவகிட்ட நீ என்னமா பேசணும் அப்படின்னு அவரு கேட்க, நடந்த கல்யாணத்துல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு சித்தப்பா அப்படின்னு மீனா சொல்ல, சந்தேகமா என்ன சந்தேகம்ங்கிறாரு பழனி. அரசி விருப்பமே இல்லாம இந்த கல்யாணம் நடந்திருக்கும்னு நீ நினைக்கிறியா? அதான் அவன் இல்லாம அரசி இருக்கவே முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாளே அப்படின்னு அவரு சொல்ல, இல்ல சித்தப்பா இதுல எனக்கு நிறைய கேள்வி இருக்கு, அதுக்கு நான் அரசிக்கிட்ட பேசியே ஆகணும், எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மீனா சொல்ல, அவளை பத்தி பேசாதம்மா, அவளை பத்தி நினைச்சாவே எனக்கு கோவமா வருது, அவளை பார்த்தெல்லாம் என்னால பேச முடியாதுமா அப்படின்னு பழனி சொல்ல, சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன் அப்படின்னு மீனா கெஞ்சலா கேட்க, நீ அவகிட்ட பேச வேண்டாமா அப்படிங்கிறாரு பழனி. ஒரே ஒரு தடவை நான் அவளை பார்த்து பேசிக்கிறேனே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க மீனா. எப்படிமா நீ பேசுவ, எங்க வச்சுமா பேசுவ, நீ அங்க போக முடியுமா இல்ல அவதான் இங்க வர முடியுமா சொல்லு அப்படின்னு பழனி கேட்க, கரெக்டு தான், நம்ம அம்மன் கோவில் இருக்குல்ல அங்க அவளை கூட்டிட்டு வந்துடுறீங்களா, அங்க வச்சு பேசிக்கலாங்கிறாங்க மீனா. இப்ப நீ கண்டிப்பா பேசிதான் ஆகணுமா அப்படின்னு பழனி கேட்க, ஆமா சித்தப்பா என்கிட்ட நிறைய கேள்வி இருக்கு, நான் பேசலன்னு வச்சுக்கோங்களேன் என் தலையே வெடிச்சிடும் அப்படின்னு மீனா சொல்ல, சரி நான் அரசிய கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன், ஆனா எனக்கு என்னமோ இது தேவையில்லாத வேலையோன்னு தோணுது அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. சித்தப்பா அப்படின்னு தயங்கிட்டு இருக்காங்க மீனா. என்னமோ போங்கிற மாதிரி பழனி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. குமரவேல் நேரா வந்து டேபிள் மேல இருக்க போன் எடுக்கிறாரு. அவரு போனை ஆன் பண்ணிட்டு பார்க்க அவர் கவனம் அதுல போகல. நைட்டு அரசி கத்திய வச்சு மிரட்டினாங்கல்ல, அதுதான் அவர் மைண்ட்ல வருது. வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், என்கிட்ட கத்தலாம் பிரச்சனை பண்ணலாம்னு நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது, ஏன் பக்கத்துல வர்ற தைரியம் கூட உனக்கு இருக்க கூடாது, மீறி வந்துச்சுன்னு வச்சுக்கோ நான் யோசிக்க கூட மாட்டேன், அப்படியே வச்சு சொருகிடுவேன் அப்படின்னு அரசி நடந்துகிட்டதை நினைச்சு அவருக்கு உடம்பெல்லாம் ஒரு தடவை சிலுத்துடுது.
உடனே பயத்தோட அரசியோட தலையணை எடுத்து பார்க்க கீழே கத்தி இருக்கு. அதை எடுத்து கையில வச்சுட்டு ஸ்டைலா சொல்லட்டிக்கிட்டு அரசியோட பெட்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு குமரவேல். கத்திய ஓபன் பண்ணி பார்த்துட்டு, இத்தனோண்டு கத்திய வச்சுட்டு பயமுறுத்துறியா அப்படிங்கிற ஒரு கத்திய மடக்கிக்கிட்டு இருக்க. சரியா குளிச்சுட்டு அரசி ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. பாத்ரூமை சாத்திட்டு திரும்பி பார்க்க அங்க குமரவேல் உட்கார்ந்து இருக்காரு. அவரு கத்திய விரிச்சு காட்டி, குட் மார்னிங் மேடம், இந்த ஒரு கத்திய வச்சுக்கிட்டு நைட்டு எப்படி எல்லாம் மிரட்டின அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. போடா நீயும் உன் கத்தியுன்ற மாதிரி அரசி போய்கிட்டே இருக்காங்க. டென்ஷன் ஆகுற குமரவேல் எழுந்து நின்று, ஏய் என்ன சொன்ன, ஏதாவது பிரச்சனை பண்ணா சொருகிடுவியா? எங்க இப்ப சொருகு அப்படின்னு கத்திய விசிறி மாதிரி ஆட்டிக்கிட்டே நிக்கிறாரு. சொருகு 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 இப்ப சொருகு அப்படின்னு அவர் வடிவேல் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க. கத்திய புடுங்க கைய நீட்டுறாங்க அரசி. டக்குன்னு பின்னாடி கொண்டு போயிட்டு, என்னைய அம்புட்டு கேனையனா நினைச்சிட்டியா நீ அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க. நீ அம்புட்டு எல்லாம் இல்லடா, அதை விட மட்டமான கேனைய அப்படிங்கிற மாதிரி அரசி பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.